தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் மொண்டுகுழி கிராமம், அது பக்கத்தில் ஓடக்கூடிய தென்பெண்ணை ஆற்றினுடைய தென்கரையில் அமைந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த நடுகள் வழிபாடு காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு சங்க காலத்துக்கு முன்பு இருந்து இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இது இலக்கியங்கள்ல எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லுவார். நீங்க சொல்லுங்க. வணக்கம். நமக்கு கிடைக்கக்கூடிய முதன்மையான இலக்கியமான தொல்காப்பியத்திலிருந்தே இந்த நடுக்கல் பற்றிய செய்தியும் அதே போல இந்த தொடர்ச்சியான வீர மரபை பற்றிய செய்திகளும் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியுது. முதல் நமக்கு பார்க்கும்போது காட்சி, கால்கோள், நீர்ப்படை ஆட்சி, சீர்த்தக மரபின் பெரும்படை வாழ்த்தல் என்று 2-3 உரித்தே அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா நமக்கு சொல்றாங்க. தொல்காப்பியத்திலே இறந்து போன மறவர்கள்னா வீரர்கள், அந்த குடியை காத்தவர்கள், அந்த பகுதியை காத்தவர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கல் நட்டு அதற்கு இன்றைக்கு கும்பாபிஷேகம் என்று சொல்றோம். அன்னைக்கு நீர்ப்படை ஆட்டுதல்னா இதுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு நிகழ்த்துதல்ன்றது தமிழருடைய மரபாக இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும் நம்ம பெரியவர்களை, மூத்தவர்களை வீட்டில் பொங்கலுக்கு பின்னாடி நாள் வழிபடுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி நமக்கு இங்கே நம்ம தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா பெரும்பாலான பகுதிகளில் நடுகற்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்கக்கூடிய வகையில் அரூர் பகுதியில் தீர்த்தமலையை ஒட்டி ஒரு தென்பெண்ணை ஆற்றங்கரையை ஒட்டி ஒரு நடுக்கல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி நமது ஆய்வாளர் திருச்செல்வன் விளக்குவார் நமக்கு. பொதுவாக தமிழர்களுடைய நாகரிகம் எப்படின்னா ஆற்றப்படுகையில தான் அமைஞ்சிருக்கும். இதே பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுப்படுகையில ஆதிச்சநல்லூர், காவேரி ஆற்றுப்படுகையில சோழர்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய தென்பெண்ணை ஆற்றில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளில் பல இடங்கள்ல ஆய்வுகள் பண்ணலாம். தொழில் துறைகள் ஆய்வுகள் பண்ணால் பல இடங்களை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். நம் தமிழருடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பெருமையும் நம் மீட்டூராக்கம் செய்வதற்கு ஒரு முக்கிய பங்களிப்பா இருக்கும். இது பொதுவாக இறந்தவர்களுக்கான வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இலக்கியங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சுடுவோர், இடுவோர், தொல்குழியில் புதைப்போர், தாளியில் அடைப்போர், தாழ்வாயில் கவிழ்ப்போர். ஆரம்ப காலகட்டத்துல சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய பாடல்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த முதுமக்கள் தாலியில வச்சு புதைக்கிற வழக்கு இருந்தது. அந்த வழக்கத்தை தொடர்ந்துதான் என்ன வருதுன்னா இந்த நடுகள் மரபு அப்படின்ற ஒரு வழக்கம் வருது. அதுல பார்த்தோம்னா போர் வீரனுடைய தனக்கு இது குருவாள் அப்படின்னு சொல்லுவான், கொடுவாள், அதை வச்சு இந்த கேடயத்தை வச்சு அவன் பாதுகாக்கிற மாதிரி ஒரு சிம்பிளை இருக்கக்கூடிய கல்வெட்டு இல்ல எழுத்துக்கள் இருக்கு. நமக்கு போதியமான எழுத்து உடைஞ்சதுனால நம்ம அதனுடைய எழுத்தை நம்மளால தெளிவா பார்க்க முடியல. இதை நம்ம படி எடுத்தோ அல்லது நம்ம அது மேல அந்த பவுடர் போடும் போதோ நமக்கு தெளிவான முறையில தெரிய வரும். அந்த மாதிரி முறைகள் தான் இந்த நடுகள் வழக்கத்தை சொல்லுவாங்க. இது இன்னும் முழுமையா எங்களுடைய ஆசிரியரான சந்திரசேகர் சார் சொல்லுவாரு. இந்த எழுத்தமைதி நம்ம எழுத்தமைதி எழுத்தை வச்சுக்கிட்டு சில நடுகளை நம்மளால கணிக்க முடியும். இது இந்த பகுதியை சேர்ந்த இன்னாரால் வடிவமைக்கப்பட்டது. தம்பி சொன்ன மாதிரி, சொன்ன மாதிரி எழுத்து கிடைக்காத பட்சத்துல கல்லுடைய அந்த உருவ அமைதியை வச்சுக்கிட்டு இதனுடைய காலம் எப்படின்னு கணிக்க முடியும். நம்ம பொதுவா எல்லாருமே படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த உருவம் ரொம்ப மெல்லிதா பாருங்க, ஒரு தெளிவற்ற உருவமா இருக்கும், படிமம் மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா காலத்தால் பிந்தியது, பழசுன்னு அர்த்தம். சில உருவம் பார்த்தீங்கன்னா நல்ல நகை இதெல்லாம் தெளிவா இருக்கிற மாதிரி காட்ட காலம் சின்னது குறைஞ்சதுன்னு அர்த்தம். இது ரொம்ப பழமையான, கிட்டத்தட்ட சோழர் காலத்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம். பிற்கால சோழர் காலம் ஏறக்குறைய ஒரு 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்டது. ஒரு 1200 வருஷம் பழமையானதாக இருக்கலாம். இது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வில் வச்சிருப்பாங்க. அந்த கையில் டேகர்னு சொல்லக்கூடிய கொடுவாள் அல்லது சின்ன குருவாள் வச்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல் எதை குறிக்கும்னு சொன்னால் ஆணிரை மீட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பசுன்னு அர்த்தம், நிறைனா கூட்டம்னு அர்த்தம். அந்த பசு கூட்டத்தை மீட்கும் போது ஏற்படக்கூடிய போரில் இறந்தவர்களுக்கு வைக்கக்கூடிய கல் இது அப்படின்னு சொல்லுவோம். சங்க காலத்தில் இதை பற்றி நிறைய இலக்கிய குறிப்புகள் இருக்கு. இந்த கல்லை ஆண்கல்ல தான் வைப்பாங்க, செதுக்குவாங்க. கல்லுல 3 வகை இருக்கு, ஆண்கள், பெண்கள், அலிக்கல்னு சொல்லிட்டு. அலிக்கல் எதுக்கும் உதவாது. பெண்கள் சாப்பிட்டான சின்ன விஷயங்களுக்கு கட்டுவாங்க. இந்த மாதிரி நடுகள்ல ஆண்கள்ல மட்டும்தான் வைக்கிறது வழக்கம். இது சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வழக்கம். இந்த ஆணரை மீட்டல்னா அந்த காலத்துல இனக்குழுவா வாழ்ந்திருப்பாங்க. நான் அந்த ஆற்றங்கரை ஊர்ல சின்ன இனக்குழுன்னு ஒரு 100 பேர் தான் ஒரு இனக்குழு தான். அந்த இனக்குழு ஆடு மாடு மேய்ச்சதான் முக்கியமான தொழிலா இருக்கும். நான் உன்னை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஆடு மாடுகளை நான் கவர்ந்துட்டு போயிடுவேன். நீங்க அந்த கவர்ந்துட்டு போன ஆடு மாடை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது சமாதானத்துக்கு வரேன் அல்லது உனக்கு சரண்டர் ஆகிறேன்னு அர்த்தம். இல்ல என்னுடைய ஆடு மாடை நான் மீட்கிறேன் அப்படின்னு சொன்னா, மீட்கும் போது ஏற்படக்கூடிய ஆணிரை மீட்டல்னு சொல்லுவோம். அந்த மீட்கும் போது ஏற்படக்கூடிய போர்ல இந்த நபர் இறந்திருப்பார். இந்த கல்வெட்டு முழுசா தெரிஞ்சது, படிக்க முடிஞ்சுன்னு சொன்னா அந்த நபருடைய பெயர் என்ன, அவர் எந்த பகுதியில சண்டை போட்டார், இறந்தாருன்ற தகவலை நம்மளுக்கு காலம் தெரியும். இல்லைனாலும் இந்த உருவ அமைதியை வச்சுக்கிட்டு இது ஆணிரை மீட்டல் கல் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடம்புல எங்கேயாவது ஒரு பக்கம் அம்பு பாஞ்ச மாதிரி தெளிவா இருக்கும்.
இங்கே கீழே பாருங்க சிம்பிள் காட்டியிருப்பாங்க. இது வந்து சிவனும் ஒரு நீர் குடுமையும் இருக்கும். சிவன் அப்படின்னு சொல்லி இவர் சிவலோக பதவி அடைஞ்சிட்டார் ஒரு நம்பிக்கை. அதுல இன்னொரு நடுக்கல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சங்கு சக்கரம் இருக்கும், அது வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, வீரர்கள் சொர்க்கத்துக்கு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த குடுவை எதுக்குன்னு சொன்னா இறந்தவர்கள் தண்ணி தாக எடுக்கும்போது குடிக்கிறதுக்காக வைக்கிறது. இன்னைக்கு கூட நம்ம இறந்த வீட்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா இறந்தவர் தலைமாட்டில் ஒரு சொம்புல தண்ணி வைக்கிறது வழக்கம். இந்த ஆவி வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற வழக்கம். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய குலதெய்வம், பண்பாடு எல்லாமே இதுதான். தமிழர்கள் இறந்தவர்களை வழிபடுவது தான் நம்முடைய கடவுள். தனிப்பட்ட முறையில் சிவன், பெருமாள், விஷ்ணு எல்லாம் வந்து பிற்கால சேர்க்கைகள். பிராமணர்கள் வந்த பிறகு அதை நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டு இதெல்லாம் ஒதுக்கிட்டோம். உண்மையிலேயே இதுதான் வந்து நம்மளுடைய இது. அதனாலதான் இறந்தோரை இன்னைக்கு அமாவாசைனா வழிபடுவோம் இறந்தவரோட வீட்டில். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தவசம் கொடுப்போம், இறந்தவர்களை தவசம் கொடுப்போம். அவங்களதான் நம்ம வீட்டில் வந்து விளையாடுங்க, எங்களை வந்து காப்பாத்துங்கன்னு வணங்குவோமே தவிர சிவன் பெருமாளை பெருமைக்காக வணங்குறது வேணா இயல்பா இருக்கலாம். ஸோ காலங்காலமா ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த மாதிரியான ஒரு நடுகள் பழக்கம் நம்ம பகுதியில் இருக்கு. இதனுடைய பெருமை தெரியாம என்ன பண்றேன்னு சொன்னா, இது கடவுள் வந்து நம்ம இப்போ படி எடுக்கும்போது கூட சொன்னாங்க இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, இது கடவுளுடைய சக்தி போயிடும். அப்படி இல்லை, இது நம்ம எடுத்தாதான் நம்மளுடைய பண்பாடு தெரியும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு வாழ்ந்தாங்கன்னு தெரியும், என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். நம்ம மற்றவங்க சொல்ற மாதிரி இல்லாம தமிழர் பண்பாடு ரொம்ப பழமையானது என்பதற்கு இந்த நடுகள்லாம் மிக முக்கியமான சான்றாக இங்க இருக்குது. இதை பாதுகாக்க வேண்டியது இந்த உள்ளூர் பகுதி மக்கள் உள்ள ஆட்சியாளர்களுடைய கடமையும் கூட. ஏன்னா இதெல்லாம் தொகுத்து அளிச்சாதான் இந்திய வரலாறை முழுமைப்படுத்த முடியும். இந்தியாவிலேயே மிக அதிகமான நடுகர்கள் கிடைக்கிறது இந்த தமிழ்நாட்டில். அதுவும் தமிழ்நாட்டை தகடூர் பகுதின்னு சொல்லக்கூடிய தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதியில தான் இந்த மாதிரி நடுகள் கிடைக்கும். நீங்க இதை வச்சு என்ன சொல்லலாம்னா கீழடிக்கு முந்தைய நாகரிகம் இங்க இருக்கு. இங்க குடியிருப்புகள் இல்லைன்ற ஒரே காரணத்திற்காக வந்து இங்க நாகரிக இந்த பக்கம் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்றதுல ஆர்கியாலஜிஸ்ட், தொழில் ஆய்வாளர்கள். ஆனா குடியிருப்பு இல்லைனாலும் இதுதான் ஆதார். நாங்க குடியிருந்தோம், எங்க மக்கள் இப்படி இருந்தாங்க, வீரம் செறிந்த மக்களும் பண்பாடும் இங்க இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இதுவே அடையாளம். கொங்கு பகுதியில் கூட பாத்தீங்கன்னு சொன்னா எழுத்து இல்லாத நடுகள் தான் கிடைக்கும். தகடூர் பகுதியில் தான் எழுத்து இருக்கக்கூடிய நடுகள் கிடைக்கும். என்னன்னா இங்க இலக்கிய வளம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 18 வகை நடுகள் இருக்கு. 16 வகை இருந்து நான் 2 நடுகள் கண்டுபிடிச்சிருக்கேன், புதிய வகை. 18 வகை நடுகள் இந்த பகுதியில் கிடைக்கும். நவகண்டம், சதிக்கல், குதிரை குத்தி பாட்டான்கள், யானை குத்தி பாட்டான்கள், இந்த மாதிரி ஆணிரை மேட்டர்கள், தொறுப்பூசல்கள், அப்படி நிறைய 18 வகையான நடுகர்கள் இந்த பகுதியில் கிடைச்சிருந்து பாக்குறோம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் சொன்னா, அந்த காலத்து மனிதன் சில நடுகர்கள்ல கூடவே வந்து நாயெல்லாம் கூட செதுக்கி இருப்பான். நன்றி. தமிழன் எந்த அளவுக்கு நாய்க்கு மட்டும் நன்றி இல்லை, தமிழன் வந்து விலங்குக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்கன்னா அந்த போர்ல அந்த நிகழ்ச்சியில் அவன் கூட சேர்ந்து ஒரு நாய் இறந்து போயிருந்தா அந்த நாய்க்கு சேர்த்து நடுகள் வச்சிருக்கோம். தனியாவே நாய்க்கு, சேவலுக்கு இந்த மாதிரி நடுகள் வைக்கக்கூடிய பழக்கங்கள் கூட நம்மகிட்ட இருந்திருக்கு. இந்த மொண்டுக்குழியில இவ்வளவு பழமையான நடுகள் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். இதுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா அவரு பழனிசாமி சாரு, அவரு நம்ம முருகன் சாரு, ஆசிரியர் முருகன், பேராசிரியர் முருகன் சாரு, நம்ம தாசில்தார் அவரு முனுசாமி சாரு, ஐயா வந்து பூசாரி, எல்லாம் இவங்கெல்லாம் வந்து கூப்பிடும் போது எனக்கு கூட முதல்ல தெரியாது, என்னுடைய மாணவர்கள் தான் வந்து கூப்பிட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு திருச்செல்வம், தம்பி பிருத்திவிராஜ், ஒரு கவியரசு, இது மாதிரி கூப்பிட்டாங்க. நானும் என்னுடைய மகன் இளந்தரையனும் இந்த பகுதியில் கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். அது என்னுடைய மாணவர்கள் என்னோட அதிகமாக செய்யறாங்க, ஆய்வுகள் செய்யறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா அடுத்த தலைமுறையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம். எங்களோட அது நின்று போயிடல, எங்களுக்கு பிறகு இந்த தலைமுறை தொடரும்னு சொல்லிட்டு இத்தகைய நடுகள் எங்க இருந்தாலும் அதை நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆர்வலர்கிட்ட வெளிப்படுத்துங்க. நம்ம பகுதியோட பண்பாட்டை, வரலாற்றை காப்பாற்றுவதற்கும் இன்னும் 100 வருஷம் போனாலும் நம்ம பண்பாடை காப்பாற்றுறதுக்கு இந்த கல்வெட்டு உதவும். நன்றி. 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 வீரர்களுக்கு மட்டும் நடுகள் வைக்காம என்ன பண்ணிருக்காங்கன்னா, காளை இருக்கு பாத்தீங்களா, அப்ப மனுஷனுக்கு மட்டும்தான் நடுகள்னு நம்ம தமிழனுடைய நடுகளா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம காளை, இன்றைய காளை ஜல்லிக்கட்டு நடக்குது இல்ல, நம்ம வீரத்தின் அடையாளமா காட்டக்கூடிய ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை, தனித்தனி நடுகள், கோழிக்கு தனி நடுகள் இருக்கு, மாட்டுக்கு தனி நடுகள் இருக்கு அப்படின்னு நடுகள் வழக்கம் நம் தமிழனுடைய பாரம்பரியமாக இருந்துட்ட ஒரு வழக்கமாக நம்ம கருதலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி கல்வெட்டுகளை நம்ம பாதுகாக்கணும். சில இடங்கள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்ப இங்க இருந்த பாதி நடுகள்ல காணோம், டேமேஜ் ஆயிருக்கு, இந்த இடம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. இந்த இடத்துல சில நடுகள் வந்து உடைச்சி அதை வந்து அதனுடைய தன்மை தெரியாம என்ன பண்ணிடுறாங்கன்னா பூமி கடைசி தோண்டி புதைச்சிடறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம புதைக்கூடாது. நம்ம எத்தனை ஆண்டுகளுக்கு பழமையா வாய்ந்தவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்கான நடுகள். சார் சொன்ன மாதிரி வந்து கீழடிக்கு முந்தைய நாகரிகம் அப்படின்னு கூட நம்ம தர்மபுரி மண்ணு சொல்லலாம். இருளப்பட்டி, நம்ம அரூர் பகுதியில இருக்கக்கூடிய இருளப்பட்டியில தான் கிடைச்ச தமிழகத்திலே கிடைத்த நடுகள்லே பழமையான நடுகள் இருளப்பட்டியில கிடைச்ச நடுகள் தான். நம்ம அந்த வகையில இந்த மாதிரி ஒரு கல்லு நமக்கு இதுவும் இன்னும் பழமையா கூட இருக்கலாம். நம்ம இதை ஆய்வு பண்ணி நம்ம பார்க்கும்போது, இதனோட எழுத்தமைப்புல பார்க்கும்போது இன்னும் பழமையை கூட நம்ம வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆய்வா கூட இது இருக்கலாம். இது வந்து கல்வெட்டு மட்டுமல்லாது தொடர்ச்சியான இலக்கியங்கள்லயும் நமக்கு பதிவுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தொல்காப்பியம் தொடங்கி திருவள்ளுவருமே இந்த நடுகள் மரபை பற்றியும் சிலப்பதிகாரத்திலையும்
கண்ணகிக்கு வந்து சிலை எடுத்தது பற்றி அதெல்லாம் நடுக்கலினுடைய தொடர்ச்சி. புறநானூர்ல எல்லா இலக்கியங்கள்லையுமே இந்த நடுக்கற்கள் பற்றிய செய்திகள் நிறைய இருக்கு. அதே போல சமீப காலமா ஜல்லிக்கட்டினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. நம்மகிட்ட பாரம்பரியமா இருந்த ஒரு விளையாட்டு இன்னைக்கு மறைஞ்சு போய் நமக்கு மீண்டும் அதை மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்காங்க. அது போன்ற செய்திகள் எல்லாமே நம்மகிட்ட இலக்கியங்களும் இருக்கு. இது போல கல்வெட்டுகள்லையும் இருந்து நம்ம மீட்டமைக்க முடியும். இன்றைய தலைமுறை வந்து இது போன்ற ஒரு எழுச்சிமிக்க ஒரு பணிகளில் ஈடுபடுறாங்க. அந்த ஈடுபடுறவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கான செய்திகளை தரவுகளை கொடுத்த இந்த உள்ளூர் மக்களாக இருக்கக்கூடிய இந்த பழனிசாமி அண்ணனும் நம்ம ஆசிரியர் முருகன் ஐயா அவர்களுக்கும் இங்கே உள்ள உள்ளூர் மக்கள் அனைவருக்கும் நம்ம சிகாமணி ஐயா அவர்களும் தாசில்தார் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அவங்க திருமணமே செய்யாத அப்போ அவங்க Bapak